அரசியல், உலக அமைதி, உலக சமாதானம், பொருளாதாரம், கல்வி, ஒழுக்கம், கடமை, ஈகை, உணவு, உடல், உயிர், மனம் அப்படின்னு நிறைய துறைகள்ல மகரிஷி அவங்க கவிதைகள் கொடுத்திருக்காங்க. சிந்தனை துளிர்கள் அப்படிங்கிற தலைப்புல சில கவிதைகளை பார்த்து கொண்டு வருகிறோம். சொல் எங்கே செயல் எங்கே? பல்லாயிரம் புழுக்கள் பதை பதைக்க வதைத்தெடுத்த பட்டு என்னும் கொடிய பாவக் குறிப்பை உடுத்தி சொல்லாயிரம் கோத்து துதிபாடி தெய்வத்தை சொர்க்கலோகம் வேண்ட சொல்லெங்கே செயலெங்கே. நம்மளுக்கு சாதாரணமா எந்த உயிரினமா இருந்தாலும் அடிப்படை தேவைகள் 3 எல்லாருக்கும் தெரியும். உணவு, நீர், உடுக்க உடை, இருக்க இடம், அதுக்கப்புறம் கழிவுப் பொருள்களின் உந்து வேகம், அதற்கு வேண்டிய சௌகரியங்கள். இதுதான் எல்லா உயிரினங்களுக்கும் தேவையான அடிப்படை வசதிகள். அது தவிர பாதுகாப்பு தேவை. பாதுகாப்பு, பராமரிப்பு. இதுதான் ஓர் இனத்திலேருந்து, ஓர் அறிவிலேருந்து 6 அறிவு மனிதன் வரை தேவையா இருக்கு. செடி கொடியா இருந்தாலும் சரி, மனிதர்கள் வரை இருந்தாலும் சரி, பாதுகாப்பு தேவை, பராமரிப்பு தேவை. தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு என்னென்ன வேணும்? பசி, தாகம். அதுக்கு உணவு வேண்டும், நீர் வேண்டும். அப்புறம் உடுக்க உடை, இருக்க இடம். இது தேவை. உடைகள் வெயில் காலத்துக்கு ஏத்த மாதிரி, குளிர் காலத்துக்கு ஏத்த மாதிரி மனிதர்களுக்கு தேவை. அதே விலங்கினங்களுக்கு அதது இருக்கிற வாழும் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஏற்ற தோலும் அதுக்கு ஏத்த மாதிரி அமைஞ்சிருக்கு. அவங்களுக்கு அதுவே ஒரு பாதுகாப்பா இருக்கு. அதுக்கப்புறம் கழிவுப் பொருள்களை உந்து வேகம். விலங்கினங்கள் வரை அதாவது எப்படி அந்த கழிவுப் பொருட்களை வெளியில கொண்டு வரணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. மனிதர்கள் வரும்பொழுது கழிவுப் பொருளுக்கு வேண்டிய சௌகரியங்கள் ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண் அந்த மாதிரி துணையும் தேவையா இருக்கு அப்படின்னு மகரிஷி சொல்றார். அப்போ அதுல இந்த உடை இது அந்த காலத்துல உடையே இல்லாம இருந்து அதுக்கப்புறம் இலைகளை உடுத்திக் கொண்டார்கள். அதுக்கப்புறம் பஞ்சு அத பார்த்து அதுக்கப்புறம் அத உபயோகப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா வாழும் நிலை உயர்ந்துகிட்டே போச்சு. அப்ப அதுக்கு வேண்டிய உடைகள் அதுவும் மாறிக்கிட்டே வந்துச்சு. அப்புறம் போக 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 இந்த பட்டுங்கிற ஒரு இது கண்டுபிடிச்சாங்க. அந்த காலத்துல அந்த பட்டு அத வியாபாரம் செய்வதற்கே பட்டுப்பாதை சில்க் ரூட் அப்படின்னு ஒண்ணு உண்டா. அதாவது சைனால தான் முதல்ல இது வந்ததுங்கிறாங்க. சில பேர் வேற ஊருன்னு சொல்றாங்க. ஆனாலும் அதுக்கப்புறம் இந்தியாலயும் இது உற்பத்தியாக ஆரம்பிச்சது. அப்போ யாரெல்லாம் இந்த பட்டு வியாபாரம் எந்தெந்த நாடுகள் செய்யுதோ அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டது தான் சில்க் ரோட் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மிடில் ஈஸ்ட்ல அந்த மாதிரி இதுல அந்த ஊர்க்காரங்களும் இஸ்லாமியம் அவங்க இந்த பட்டு அதை உற்பத்தி செய்து பண்ணினாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. சோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமா இந்த பட்டு உற்பத்தி அதுக்கு வேல்யூ அதிகமாச்சு. கைத்தறி ஆடைகளை விட பட்டுக்கு ரொம்ப வேல்யூ அதிகமாச்சு. அந்த காலத்துல பட்டு அரசர்கள் அவங்க பரம்பரையில தான் அதை போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னும் அமைச்சர்கள் அந்த மாதிரி இதுல எல்லாம் உயர்ந்த நிலையில இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பட்டுங்கிறது இருந்துச்சு. அப்புறம் அதை உடுத்தி கொள்ளும் போதும் அதற்கு வேண்டிய வழிமுறைகளையும் கடைபிடிச்சாங்க.
அப்போ அந்த பட்டு உடுத்திக்கும்போது என்ன மாதிரி ஒரு சீதோஷ்ண நிலை இருக்கணும் அப்படின்னு அவங்க அந்த உடுப்பை உடுத்திக் கொள்வதற்கும், இருக்கும் இடத்தை அதற்கேற்ற மாரி அவங்க மாற்றிக்கொண்டாங்க. நாங்க ஒரு தடவ ஜெய்ப்பூர் போயிருந்தபோது, அந்த அரசர்களோட அந்த அரண்மனைக்கு போனோம். அப்படி உள்ள போனபோது, அதுக்கேத்த மாரி ஒரு குளிர் காலமா இருந்தா சூடு வரதுக்கு அதுக்கேத்த மாரி, வெயில் காலமா இருந்தா அதுக்கேத்த மாரி எப்படி குளிர்ச்சியா இருக்க முடியும் அப்படின்னு அதெல்லாம் யோசிச்சு அவங்க வந்து அந்த மாரி இதெல்லாம் கட்டியிருக்காங்க. அப்போ அந்த மாரி உடுத்திக் கொண்ட உடையும் தொந்தரவு இல்லாம இருப்பதற்கு, பாதகம் இல்லாம இருப்பதற்கு அவங்க வந்து அந்த மாரி ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அப்புறம் போக, போக, போக இந்த பட்டு எப்படி உற்பத்தி செய்றாங்கங்கிறது தெரிய ஆரம்பிச்ச பொழுது தான், அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்ப சாதாரணமா நம்ம எதுக்கு ஆடை வந்து உடுத்திக்கிறோம்? அது வந்து நம்மளுக்கு ஒரு பாதுகாப்ப குடுக்கணும், ஒரு மதிப்ப குடுக்கணும், ஒரு ரெஸ்பெக்ட்ட குடுக்கணும். அதுதான். ஸோ அதான். உடையில் ஒழுக்கம், உள்ளத்தில் கருணை, நடையில் கண்ணியம், நல்லோர் பண்பு. உடையில் ஒழுக்கம் அப்டின்ட்டு சொல்றாரு. அப்ப உடையில் ஒழுக்கம்னா, அது கைத்தறி ஆடையிலயும் வரும். இல்ல ஆர்டிபிஷியல் சில்க் எல்லாம் இருக்கு. அதுலயும் வரும். ஆனா இந்த பட்டு எப்படி தயாரிக்கிறாங்க? பட்டு புழுக்களை வெந்நீர்ல போட்டு, அத முதல்ல நல்லா வளர்க்குறாங்க. அதுக்கு நல்ல நூல் உற்பத்தி ஆகணும்னு கொழு கொழுன்னு இருக்கணும். அப்படின்னு அதுக்கு வேண்டிய இலைகள், என்ன உணவு குடுக்கணுமோ அதெல்லாம் இலையெல்லாம் குடுத்து அப்புறம் பலி குடுக்குறாங்களோ, அந்த மாதிரி இந்த புழுக்கள் அதுக்கு நல்ல சாப்பாடு குடுத்து, நல்லா வளர்த்து, அதுக்கப்புறம் அதெல்லாம் ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்க. அப்படியே எடுத்து வெந்நீர்ல கொதிக்கிற வெந்நீர்ல அந்த புழுக்கள போட்டுடுறாங்க. போட்டதுக்கு அப்புறம் அந்த புழுக்கள் இறந்துடுது. அதுக்கப்புறம் அத நூல எடுத்து அந்த அதுல ஏற்படுத்தி இருக்கே அந்த பட்டு. அதை எடுத்து நூலாக தயாரித்து, அதுக்கு சாயம் கொடுத்து, அதுக்கப்புறம் ஆடைகள பட்டு வேஷ்டி, பட்டு புடவை, அதுக்கப்புறம் பட்டு பாவாடை, பட்டு பிளவுஸு எல்லாம் உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அது வருஷ கணக்கா வந்துட்டுருக்கு. அப்புறம் அதுக்கு மதிப்பும் அதிகம். ஆனா, மகரிஷி இன்னொரு கருத்த குடுக்குறார். "பல்லாயிரம் புழுக்கள் பதை பதைக்க வதைத்தெடுத்த பட்டு என்னும் கொடிய பாவக் குறிப்பை உடுத்தி." ஏன் பாவம்னு சொல்றார்? யாரோ தானே அத வந்து கொல்றாங்க. நம்ம நேரா கொல்லலையே! அவங்களுக்கு தானே பாவம் போய் சேரும். அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம். ஆனா, இத யாருக்காக செய்றாங்க? அந்த புழுக்களை கொல்றவங்க கூட பட்டு புடவ உடுத்திக்கிற நிலைமையில இருக்க மாட்டாங்க. அத நெய்றவங்க கூட அந்த நிலைமையில இருக்க மாட்டாங்க. ஆனா, நமக்காக, சமுதாயத்துல இருக்கிற மக்களுக்காக அந்த புழுக்களை கொல்றாங்க. அப்ப அந்த பாவம் யாருக்கு நெறைய போய் சேரும்? யார் அத உடுத்திக்கிறாங்களோ, அவங்களுக்கு தான் அது போய் சேரும். கொல்றவங்களுக்கும் போகும் பங்கு. இருந்தாலும், யாருக்காக அந்த செயல செய்றாங்களோ, அவங்களுக்கு தான் அதிகமா போகும். அதனால தான் இங்க என்ன சொல்றார்? "பல்லாயிரம் புழுக்கள் பதை பதைக்க வதைத்தெடுத்த பட்டு என்னும் கொடிய பாவக் குறிப்பை உடுத்தி." அப்ப பட்டு உடுத்திக்கிறோம்னா, அந்த பாவத்தையே உடுத்திக்கிறோம் அப்படின்ட்டு சொல்றாரு. பாவக் குறிப்பை உடுத்தி, அதுக்கப்புறம் பாருங்க. "சொல்லாயிரம் கோத்து துதிபாடி தெய்வத்தை சொர்க்கலோகம் வேண்ட சொல்லங்கே செயலங்கே." இந்த பட்டுங்கிற பாவ குறிப்பை உடுத்தியே, அதுக்கப்புறம் கோவில்ல போயி எல்லாம் பாடுறோம். தேவாரம், திருவாசகம், திவ்ய பிரபந்தம், 4000 திவ்ய பிரபந்தம் எல்லாம் பாடுறோம். ஆண்டாள் பாசுரம் எல்லாம் பாடுறோம். தெய்வத்தை சொர்க்கலோகம் வென்றோம். சொல் எங்கே? செயல் எங்கே? அடிக்கல அப்படியே.
இத கேட்ட உடனே தான் ஒரு தடவ வந்து அந்த பாட்டு சொன்னபோது கவிதை தான் நான் முதல்ல வந்து எவ்வளோ அழகா மகரிஷி எழுதியிருக்காருன்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்குள்ள இருக்கிற அந்த ஆழ்ந்த கருத்துக்கள படிச்சபோது, ஏற்கனவே உடல் ரீதியா, மன ரீதியா குடும்பத்துல எல்லாம் பிரச்சனைகள் இருக்கு. இன்னும் இந்த பிரச்சனைய வேற இழுப்பானே! அதுவும் பாபக் குறிப்பை உடுத்தின்னு, அத உடுத்துக்கும்போதே அப்படியே ஒரு அம்மா சொன்னாங்களாம். அத ப பட்ட உடுத்திக்கும்போதே புழுவெல்லாம் நெளியிற மாரி இருக்குன்னாங்க. அதனால அப்புறம் அவங்க விட்டுட்டாங்க. இந்த பாவக் குறிப்பை உடுத்தி அப்படின்னு சொன்னபோது தான், அது வந்து எனக்கு உரைச்சது. அதுக்கப்புறம் ஒரு தடவ மகரிஷி என்ன சொன்னாருன்னா, இப்பல்லாம் இந்த சைனா புடவையெல்லாம் வருதே, ஒரு தடவ சொன்னாரு. அன்னைக்கு வந்து நாங்க இந்த அ குவைட்லேருந்து வாங்கிட்டு வந்த சில்க் புடவ கட்டிட்டு போயிருந்தோம். எங்க மாமனார் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அதனால அந்த புடவ மாமியார் வாங்கிட்டு வந்தாங்க. அத கட்டிக்கிட்டு இருந்தோம். மகரிஷி அத பார்த்துட்டு, என்னம்மா வந்து நிறங்கள், இந்த கலர் காம்பினேஷன் அத சொல்லி சொன்னார். "எவ்வளோ அழகா கலர் காம்பினேஷன் இருக்கு பாருங்க அந்த புடவையில" அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த நெசவு தொழில்ல இருந்ததுனால, அந்த கலர் எல்லாம் இது பண்ணி, அந்த பச்சை நிறம் அதெல்லாம் வேதாத்திரிய பச்சை அப்படின்லாம் கொண்டு வந்ததுனால, இத வந்து நான் வந்து இந்த கலரு எவ்வளோ அழகா நிறங்கள் எப்படி சேர்ந்து அந்த நிறங்கள் என்ன அழகா அது பளிச்சுன்னு இருக்கு அப்படின்னு வந்து நான் சொல்றேன். அப்படின்னுட்டு சொன்னாரு. அப்புறம் இன்னொன்னு சொன்னாரு. அதோட நிறுத்தல. அப்ப இந்த மாரி புடவை இல்லாம இப்போ வந்து அ கலர் போறதே கிடையாது. பட்டு புடவையெல்லாம் இப்பல்லாம் வந்து வேண்டவே வேண்டாம் அப்படின்னு. இது ஏன் இப்படி திருப்பி சொல்றார்? அப்படின்னு யோசிச்சு பார்த்தபோது தான், சரி இது நம்மளுக்கு ஒரு விஷயம். நம்ம கட்டிக்கிட்ட புடவையே கலர அத அப்ரிஷியேட் பண்ணி, அதுக்கப்புறம் பட்டு புடவை இல்ல. இந்த புடவையே வந்து பட்டு புடவ மாதிரி தான் இருக்கு. பட்டு புடவ தேவையில்லைன்னு சொன்னபோது தான், சரி இது நமக்காக கொடுக்கும் அறிவுரை அப்படின்னுட்டு, அதுலேருந்து பட்டு புடவைய விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த பாட்டோட அர்த்தம் இன்னும் ஆழமா புரிஞ்சுது. அதுதான் செய்யறோம். படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோவில் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த பழமொழி மத்தவங்களுக்கெல்லாம் சொல்லுவோம். இங்க அத வந்து மகரிஷி எளிமையான தமிழ்ல அது வந்து நம்பளுக்கு உரைக்கிற மாதிரி சொல்றாரு. நம்ப பிறந்திருக்கிறதே எதுக்கு? பிறவி பயனை அடைவது, இறை உணர்வு பெறுவதற்கு தான். இறை உணர்வு பெறணும், அறநெறி வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே, நம்ப வந்து இந்த பட்டையும் உடுத்திக்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த மாரியெல்லாம் நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணினா, ஒரு பக்கம் பாவத்த ஆட் பண்ணிட்டே இருக்கோம். இன்னொரு பக்கம் இந்த பாவத்த போக்குறதுக்கு பண்ணிட்டு இருக்கோமே தவிர, அது ஈக்குவல் ஆயிட்டே இருக்கு. எப்ப பாவத்த குறைக்கிறது? எப்ப புண்ணியத்த அதிகமா சேர்த்துக்கிறது? அப்படின்னு யோசனையெல்லாம் வந்துச்சு நெறைய. அப்புறம் தான் அத விட்டுது பட்டு புடவ கட்டிக்கிறத ஐயா முதலேருந்தே வேண்டான்ட்டு. அவர வந்து பட்டு வேஷ்டி வாங்கினாங்க திருமணத்துக்கு. அதுக்கப்புறம் கட்டிக்கிட்டாரு. அப்புறம் அவங்க அப்பாட்ட குடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் யோசிச்சு மகரிஷி சொன்னதுக்கு அப்புறம் தான், சரி இதுல விஷயம் இருக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் விட்டுது. அப்போ என்ன ஒரு ஆழ்ந்த கருத்து. இதே கருத்து தான் காஞ்சி பெரியவரும் சொன்னார். அவர் சொல்லியிருக்க இதே மாரி தான் புழுக்கள கொன்னு காஞ்சிபுரத்திலேயே இருக்கார். காஞ்சி பட்டு உயர்ந்தது. அங்க இருக்கிறவங்கலாம் காஞ்சி பட்டு வியாபாரம் செய்றாங்கன்னு தெரிஞ்சா கூட, எது பாவம், புண்ணியம் அப்படின்னு மகரிஷி மாதிரி அவரும் உணர்ந்திருக்கார். அதனால பட்டு புடவ தேவையில்ல. புழுக்கள கொன்னு அத வந்து பட்டு துணி நெய்யறாங்க. அதனால தேவையில்ல. அஹிம்சா பட்டுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த புழுக்கள் தானே இறந்து போகும். அதுக்கப்புறம் வந்து அது ஆயுசு முடிஞ்ச உடனே அதுக்கு வந்து அத எடுத்து நெய்யறாங்கன்னு. ஆனா யாருக்கு தெரியும்? வியாபாரம் நல்லா போகணும்னா, எதுல வேணாலும் அவங்க வந்து அவங்க சௌகரியத்துக்கு ஏத்த மாரி மாத்திக்கலாம். இது அஹிம்சா பட்டுன்னு யாருக்கு தெரியும்? சொல்றத வச்சு தான். இருந்தா கூட, அதுக்கப்புறம் அது என்ன மாரி பிரச்சனை குடுக்குதுன்னு அப்புறம் பார்ப்போம். காஞ்சி பெரியவர் சொல்லியிருக்கார். புழுக்கள் கொன்னு அத பண்றதுனால பட்டு புடவை வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது ஒரு பாவச் செயல் அப்படின்னு. அப்புறம் ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு சொன்னார், இவ்வளவு சொல்லியும்
என்ன நீங்க பார்க்க வரும்போது அந்த பட்டு புடவையே கட்டிக்கிட்டு வர்றீங்க. அப்ப என்ன அர்த்தம் அது? நான் செய்த தவம் போறவில்லை. நான் இன்னும் அதிகமா தவம் செய்யணும் அப்படிங்கிறத எனக்கு இது உணர்த்துது. அப்படின்னு மத்தவர்கள் மற்றவர்கள் புரிந்து கொள்ளாம செய்த தவறை தன்மேல் போட்டுக்கொண்டு, தான் செய்த தவம் இன்னும் போறல அப்படின்னு அவர் சொன்னார். பாருங்க நம்ம தவறு செய்தா இத்தன புரிஞ்சு இத்தன சொல்லியிருக்காங்க. அப்ப கூட நம்ம இன்னும் உதாரணமா ஆகல. எவ்வளவு வருத்தமான ஒரு விஷயம். உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி, தவம், தற்சோதனை எல்லாம் செய்யறோம். ஆனா இன்னும் அந்த பட்ட விட முடியல. ஏன்? அதுக்கு மதிப்பு அதிகமா இருக்கிறதுனால, இப்படிதான் வாழ்வேன் அப்படின்னுட்டு ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்க முடியாம, நெறைய தரம் மத்தவங்களுக்காகவே வாழறதுனால, இந்த மாரி நம்ப கஷ்டப்படுறோம். ஆனா இதையும் நம்ப ஒரு பிராக்டிஸ்ல கொண்டு வருவோமே. என்ன நான் கட்டிக்கிறேனோ, ஒரு கைத்தறி ஆடை கட்டிக்கிறேன்னா, அதுக்கு மதிப்பு குடுத்தா சரி. ஒரு ஃபங்ஷன் அட்டெண்ட் பண்ணா, அட்டெண்ட் பண்றதுக்கு கூப்ட்டுருக்காங்க. நம்ம போய் அட்டெண்ட் பண்றோம். அவ்வளோதான். நீங்க வந்து மதிப்பு குடுக்கலையா? சரி. நீங்க கூப்ட்டதுக்கு நான் அட்டெண்ட் பண்ணேன். அவ்வளோதான். என்ன மொய் எழுதணுமோ எழுதிட்டு வரோம். அவ்வளோதான். இப்படிதான் வாழணும். மகாத்மா காந்தி எவ்வளோ முயற்சி எடுத்தாரு. கைத்தறி ஆடைகள் கட்டுங்கன்னு. அதுக்கேத்த மாரி அவர் வாழ்ந்து காமிச்சார். மகரிஷி வாழ்ந்து காமிச்சாங்க. காஞ்சி பெரியவர் வாழ்ந்து காமிச்சிருக்காங்க. அப்படி இருந்தும் நம்ப அவரோட பர்த்டேம்போது மகாத்மா காந்தி பர்த்டே கொண்டாடுறோம். காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றது, ஸ்கூல்ல காம்படிஷன் வைக்கிறது இப்படிதான் இருக்கே தவிர, சொன்ன கருத்துக்கள் எல்லாம் போயிடுது. முக்கியத்துவம் இல்ல. அப்போ எல்லா விஷயத்திலயும் நம்ம கடைபிடிச்சோம்னா, நம்ம சொல்ற கருத்துக்கள் போய் சேரும் அப்படின்ட்டு மகரிஷி சொல்றாரு. காஞ்சி பெரியவர் அவர் இறந்ததுக்கு அப்புறமும், சமாதி ஆனதுக்கு அப்புறமும் காஞ்சி பெரியவர், ரமண மகரிஷி ரமண மகரிஷி பத்தி தெரியும். ரமண மகரிஷி, நம்ம சுவாமிஜி, இத்தன மகான்கள். ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர் எல்லாரையும் எடுத்துக்கங்க. அந்த அம்மா, சாரதா அம்மா, இப்ப இருக்கிற சில மகான்கள், சில குருமார்கள், எப்படி வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வராங்க. அப்ப அதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா, நம்ப அதுக்கும் உதாரணமா இருக்கணும். நெறைய பேர் குடும்பத்துல சொல்லுவாங்க, இதெல்லாம் வேண்டான்னு. இருந்தா கூட நம்ப ஒரு மன உறுதியோட டெசிஷன் எடுத்தோம்னா, இந்த வாழ்க்கை பாதையில போக முடியும். அப்புறம் இன்னொன்னு பாருங்க. பட்டு புடவ கட்டிக்கிறதுனால தோல் வியாதி வருது. அதுவும் சென்னை மாரி இருக்கிற இடத்துல வெயில் கொளுத்துது. இப்ப வேணா எல்லா கல்யாண மண்டபமும் வந்து எல்லாமே ஏசியா பண்ணிட்டாங்க. அதனால முடியுதுன்னு சொல்றோம். ஆனா அந்த காலத்துல இல்ல. அப்போ அது அவ்ளோ புழுக்கம். அதுக்கப்புறம் வேர்த்து கொட்டுது. அதுக்கப்புறம் அதனால தோல் பிரச்சனை வருது. அதுக்கப்புறம் அத வந்து நம்ம கட்டிக்கிட்டு, அதுக்கப்புறம் அத பராமரிக்கணும். அதெல்லாம் இருக்குது. அது கிழிஞ்சு போச்சுன்னா மனசு அவ்ளோ துக்கம். அப்புறம் யாருக்கும் குடுக்கறதுக்கும் மனசு வருதில்ல. இத்தன விஷயங்கள். ஒரு கைத்தறி ஆடைன்னா, கொஞ்சம் பழசாச்சுன்னா குடுக்கறதுக்கு கொஞ்சம் மனசு வரும். பட்டு புடவைன்னா, ம் வச்சுக்கிட்டு பருப்போமே. இப்படி மடிச்சு, அப்படி மடிச்சு, அது திருப்பி அதுக்கெல்லாம் எப்படி அத வந்து பாதுகாக்கலான்னு அதுக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாம் நம்ம கேதர் பண்ணி, அதுதான் இது பண்றோமே தவிர குடுக்கறதுக்கும் மனசு வருதில்ல. முதல்ல உடம்புக்கு இந்த இருக்கிற சூழ்நிலைக்கு அது பிரச்சனைகள குடுக்குதுங்கிறாங்க. எந்த ஊரா இருந்தாலும் சரி. டெல்லி மாரி இருந்தா கூட பாதி வெயில், பாதி வருடம் குளிர். ஒரு தரம் நான் திருமணம் ஆயி போறதுக்கு முன்னாடி, அப்பதான் அக்டோபர்ல போக போறோம் அப்படின்னு தெரியும். அதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி. நல்ல ஜரிகை இருக்கும். அந்த காலத்துல அதுவும் தங்கத்துல ஜரிகை இருக்கும், வெள்ளியில ஜரிகை இருக்கும் பட்டு புடவையில. அப்ப இந்த மாரி ஒரு அம்மா வந்து பட்டு புடவ கட்டிட்டு போயிருக்காங்க ரோட்ல. அது அந்த காலத்து புடவ போல இருக்கு. ஒரு திருடன் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுல வந்து நெறைய வெள்ளி இருந்திருக்குன்னு. அவன் என்ன பண்ணியிருக்கான், தான் கட்டின்ற லுங்கிய அந்த அம்மாட்ட குடுத்துட்டு, "உன்னோட பட்டு புடவைய உங்க பட்டு புடவைய அவுத்து குடுங்க. இல்லன்னா வந்து" திருடன் தான். என்ன வேணா சொல்லலாம் வசனங்கள். அப்படின்னு அவர பயப்படுத்தினோனே, இந்த மக ஒண்ணும் பண்ண முடியல. அவங்க குடுத்த லுங்கிய மேல போத்திக்கிட்டு,
அதுக்கப்புறம் பட்டு புடவைய குடுத்துட்டு போயிருக்காங்க. திருடனுக்கு தெரிஞ்சிருக்கு அதுல வெள்ளி நெறைய இருக்கு. வெள்ளி ஜரிகை அப்படின்னு. அப்படியே ஒரு திருட்டு போச்சு. இப்ப இருக்கிற பட்டுல வந்து நெறைய அந்த மாரி இல்ல. அதனால பொழச்சோம். இருந்தா கூட எத்தன பிரச்சனைகள இது குடுக்குது. தோல் பிரச்சனைகள குடுக்குது. அப்புறம் தோல் வியாதி கேன்சர் வருதுங்கிறாங்க. எவ்ளோ இருக்கு. ஒண்ணும் இல்ல. இப்போ என்ன சொல்றாங்க, புடவை கட்டிக்கிறதுல கூட நம்ம அந்த பாவாடைய இறுக்கி கட்டிக்கிட்டா, புடவைய வந்து அதுக்கேத்த மாரி கட்டிக்கிட்டோம்னாக்கா, அதுல வந்து தோல் பிரச்சனை வருது. கேன்சர் கூட வருது பாவாடை கட்டிக்கிற இடத்துல அப்படிங்கிறாங்க. அதனால தளர்வா கட்டிக்கங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்போ ஆர்டினரி காட்டன் புடவைக்கே இப்படின்னா, பட்டு புடவை கட்டிக்கிறதுன்னா, அப்ப எத்தன பிரச்சனைகள் வரும்? யோசிப்போம். ஏத்துக்கிறவங்க ஏத்துக்கலாம். அதுதான். ஆனா நம்ப அத கூட மகரிஷி அங்க வந்து கம்பல் பண்ணல. ஆனா கருத்தை குடுத்துட்டாரு. "பல்லாயிரம் புழுக்கள் பதை பதைக்க வதைத்தெடுத்த பட்டு என்னும் கொடிய பாவக் குறிப்பை உடுத்தி, சொல்லாயிரம் கோத்து துதிபாடி தெய்வத்தை சொர்க்கலோகம் வேண்ட சொல்லெங்கே செயலோங்க." எவ்வளவு சின்ன ஒரு கவிதை 4 வரி. இதுல எவ்வளவு பெரிய ஆழ்ந்த கருத்த குடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இப்ப இன்னும் பட்டு புடவை, அதுக்கப்புறம் அதுக்கு வேற மேல இப்ப பிளவுஸ். பட்டு புடவைக்கு நிகரா பிளவுஸோட விலை. அப்புறம் என்ன? அதுல சொல்றாரு இன்னொரு கவிதையில, "கவர்ச்சி உள்ள அலங்காரம் யாருக்காக? காண்பவர் நெஞ்சில் என்ன தோன்றும்? கவர்ச்சியினால் அடைந்த பயன்தான் என்ன? கண்ணியமாம் உடை ஒழுக்கம் கடைபிடிப்போம்." அப்படின்னு குடுத்திருக்காங்க. இப்ப எப்படி இருக்கு? திருமணத்துல நெறைய பார்க்கிறோம். பிளவுஸ் தைக்கிறதுக்கு 10,000 15,000. அப்புறம் அதுல வந்து பாதி முதுகுக்கு மேல தெரியுது. அப்படி ஒரு உடை, ஒரு பிளவுஸ். அப்புறம் பின்னாடி அது இருக்கிறது நமக்கு தெரிய கூட தெரியாது. ஆந்த மாரி கழுத்து திருப்பிக்கிட்ட மாரி இருந்துன்னா, 360 டிகிரி திருப்ப முடியும்னா பரவால்ல. அதுவும் இல்ல. யாராவது பின்னாடி ஃபோட்டோ எடுத்தா தான். எப்படி போகுது பாருங்க உலகம். ஆனா நம்ம வெளிநாட்டுக்காரங்க ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸ அவ்ளோ பழிச்சு சொல்லுவோம். ஐயோ! இப்படி போட்டுட்டு இருக்காங்களே! அவங்களுக்கு அது வந்து ஒரு கலாச்சாரம். இப்ப அது இங்க வந்துட்டு இருக்கு. ஏன்னா, குழந்தைங்களுக்கு ஸ்விம்மிங்லாம் சொல்லிக் குடுக்குறோம். பெரியவங்களும் கத்துக்கிறாங்க. போட்டியில போறாங்க. அந்த போட்டியில இருக்கிற போது கூட ட்ரெஸ் வந்து அது கூட வந்து ஒரு டீசென்ட்டா இருக்கலாம். ஆனா அதுவும் இல்ல. அதெல்லாம் வந்து ஒரு குறைஞ்சுகிட்டே வருது. சினிமால நடிக்கிறவங்க. அப்போ எப்படி இருக்கும்? ஆண்களை குறை சொல்றதுல என்ன வந்து இருக்கு? அப்போ அந்த மாரி உடை உடுப்பதுல கவர்ச்சியுள்ள அலங்காரம் யாருக்காக? காண்பவர் நெஞ்சில் என்ன தோன்றும்? காண்பவர்கள். நம்ம அந்த மாரி போனோம்னா நமக்கு மதிப்பு அவ்வளோதான் இருக்கும். யாரும் மரியாதையோட எடுக்க மாட்டாங்க. ஒரு கூட்டத்துல போகும்பொழுது தவறாக நடந்து கொள்வதெல்லாம் இப்பலாம் இருக்கு. இல்லையா? அது மாரி பார்க்குறாங்க. தவறா நடந்துக்க முடியலன்னா, ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிட்டு போறவங்க கிட்ட கூட இந்த மாரி ஒரு நிகழ்ச்சிலாம் நடக்குது. வெளிப்பாடு எங்க போகும்? அங்க தான் போகும். அடக்கி வச்சிருக்கிறதுல. அப்ப யார் அதெல்லாம் தூண்டுறாங்க? ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிக்காதவங்க தான். அப்ப அதுவும் நம்மள சேரும். அந்த பாவமும் நம்மள சேரும். அப்படிங்கிறத உணரணும். அப்போ தவறு செய்றாங்கன்னா, அதுக்கு தூண்டுதலா யார் இருக்கோம்? அந்த பாவம் நம்மள தான் சேரும். இது எல்லாருக்கும் உணர்த்தணும். மனவளக்கலை அன்பர்களாகிய நாம், நம்ம குழந்தைங்க எப்படியெல்லாம் ட்ரெஸ் பண்றாங்க? திருமணத்துல எப்படி ட்ரெஸ் பண்றாங்க? இதெல்லாம் நம்ம சொல்லிக் குடுக்கணும். ஃபேஷன்ங்கிறது வேற. அந்த ஃபேஷன் மாடர்னா இருக்குல்ல. மகரிஷி எழுதலையா இந்த மாடர்னா இருக்கிறது? பேண்ட், ஷர்ட் போட்டுப்பாங்க அப்படின்னு. வெளிநாட்டுலலாம் பார்த்தீங்கன்னா, அவங்கலாம் போட்டுட்டு வர ட்ரெஸ் நெறைய நல்லா இருக்கும். ரொம்ப சில பேர் தான் குறைச்ச உடை அணிந்துட்டு வருவாங்க. அப்புறம் அது சகஜமா போச்சு. பீச்லலாம் பார்த்தா யாருக்கும் அதெல்லாம் வந்து ஒரு விரசமாவே தோணாது. அந்த மாரி அங்க ஒரு கல்ச்சர். ஆனா நம்ம நாட்டுக்காரங்க அந்த மாரி ஒரு உடை உடுத்திட்டு போனா அவங்க வித்தியாசமா பார்க்குறாங்க. அந்த மாரி நாங்க அமெரிக்கால ட்ரெயின்ல போனபோது, பக்கத்துல இருந்தவங்க நம்ம இந்தியாவ சேர்ந்தவங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க வந்து முத்தம் குடுத்துட்டு போனாங்க. பக்கத்திலேயே உட்கார்ந்தாங்க. அத அத பார்த்துட்டு
அவங்க நம்மள ஒரு மாதிரி பார்த்தாங்க. நானு, ஐயா, ராஜசேகர் 3 பேரும் உட்காந்தோம் வண்டியில, அந்த ட்ரெயின்ல. நம்மள ஒரு மாதிரி பார்த்தாங்க. நம்மளுக்கு சங்கடமா இருந்துச்சு. ஏன்னா, இது நம்ம நாட்டு கலாச்சாரம் இல்ல. அப்போ எதை நாம வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும், சேர்த்துக் கொள்ள வேண்டும், இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். இங்க ஜீன்ஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டுக்கிறது, அதெல்லாம் நல்லாவா இருக்கு? நாய் கடிச்சு கொதறின மாரி இருக்குது. அத ஃபேஷன்னு நெனச்சுக்கிறோம். வெளிநாட்டுல அந்த மாரி கட் பண்ணி விடுறாங்க. அப்புறம் அந்த இடம் பாதிப்பு இருக்கு. இப்ப தெரியாது. இதெல்லாம் மகரிஷி ஆழ்ந்த கருத்துக்களை நமக்கு உணர்த்தியிருக்காங்க. ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம், உயிர் ஓட்டம், ஜீவகாந்த ஓட்டம் இதெல்லாம் சரியா இருக்கணும் அப்டின்ட்டு. அப்ப எங்க எக்ஸ்போஸ் ஆகுதோ அங்கெல்லாம் அஃபெக்ட் ஆகும். சின்ன வயசுல தெரியல. வயதாக ஆக அந்த இடத்துக்கு தனி பாதிப்பு உண்டு. எத்தன கருத்துக்கள் இருக்கு பாருங்க இந்த 4 வரியில. அப்போ இதை புரிந்து கொள்ள வேண்டும். பல்லாயிரம் புழுக்கள் பதை பதைக்க வதைத்தெடுத்த அந்த வார்த்தை பாருங்க. அந்த கொஞ்சம் வெந்நீர் எங்கேயாவது சிந்திச்சுன்னா கூட நமக்கு எப்படி பொறுக்க முடியாம இருக்குது. அத்தன புழுக்களையும் கொதிக்கிற தண்ணீல போடுறாங்க. நெனச்சு பார்த்தாலே எவ்ளோ கஷ்டமா இருக்கு. அப்ப அந்த உயிரினம் துன்பப்படுற அத்தன பாவமும் உடுத்திக் கொள்றவங்கள தான் போய் சேருதுங்கிறார். அதனாலதான் பல்லாயிரம் புழுக்கள் பதை பதைக்க வதைத்தெடுத்த பட்டு என்னும் கொடிய பாவக் குறிப்பை உடுத்தி. பட்ட உடுத்திக்கிறோம்னா பாவத்த உடுத்திக்கிறோம்னு அர்த்தம். அப்புறம் சொல்றார். சொல்லாயிரம் கோத்து துதிபாடி தெய்வத்தை சொர்க்கலோகம் வேண்ட சொல்லெங்கே செயலெங்கே அப்படின்ட்டு சொல்றார். யோசிப்போம். நெறைய கருத்துக்கள் மகரிஷி இப்படி குடுத்திருக்காங்க. யார் யாருக்கெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுமோ ஏற்றுக்கொள்வோம். யோசிச்சு பார்ப்போம். எல்லாமே நம்மளுடைய மன உறுதியில தான் இருக்கு. நாம இப்படிதான் வாழ்வோம். காந்தி, மகாத்மா காந்தி எப்படி வாழ்ந்தார்? அவர் வந்து மேல கீழ ஒரு துண்டு, மே மே ஒரு வேஷ்டி, மேல ஒரு துண்டு போட்டுக்கிட்டு, ஆ லண்டன் போனபோது, இந்த ட்ரெஸ்லலாம் போக்கூடாது அதெல்லாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க, தடுத்திருக்காங்க. இந்த ட்ரெஸ்ஸோட எனக்கு மதிப்பு குடுத்தா நான் வரேன் லண்டனுக்கு. இல்லன்னா வரல. அந்த ஒரு ஸ்பெஷல் அட்டையர போட்டுக்கணும் அப்படின்னபோது, மகாத்மா காந்தி மறுத்துட்டார். இந்த ட்ரெஸ்ல எனக்கு மதிப்பு குடுத்தா சரி, இல்லன்னா நான் வரல அப்டின்ட்டாரு. அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸோடயே வாங்கன்னு இருக்காங்க. அவர் உள்ள நுழைஞ்சபோது எல்லாரும் எழுந்து நின்னாங்க. என்ன ஒரு மன உறுதி பாருங்க. அந்த மன உறுதி தான் வெள்ளையர்களை வெளியேற்ற வைத்தது. அதே மாரி நாம இருக்க முடியாதா? இருப்போம். வாழ்ந்து காட்டுவோம். மகரிஷி இந்த 4 லைன்ல 4 வரிகள்ல குடுத்த கருத்தை ஏற்றுக்கொள்வோம். வாழ்ந்து காட்டுவோம். வாழ் அனைவருக்கும் நன்றி.